வெல்கம் டு பிவி இன்ஃபோடெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேக்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது கிரியேட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சில கஸ்டமருக்கு அண்ட் சப்ளையர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் ஸ்டேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காம வச்சிருக்கோம். ஸோ அப்படி கொடுக்காம இருக்கிறனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து சில கஸ்டமருக்கு இபிபிள் அண்ட் இன்வாய்ஸ் பண்றப்போ அது வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அது வந்து பல்கா டேக்ல பார்த்தீங்கன்னா பல்கா எப்படி அப்டேட் பண்றது பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, டிஸ்பிளே மோட் போஸ்ட் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லெஜர்ஸ் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கண்ட்ரோல் ஜே, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டின்னு இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் நேம் ஆஃப் குரூப் பார்த்தீங்கன்னா கஸ்டமரா இல்லை சப்ளையரா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் மட்டும்னா நீ என்ன பண்ணலாம், சன் டிப்ன்றது கொடுத்துக்கலாம். இல்லை சப்ளையர் மட்டும் வேணும்னா சன் கிட்டன்றதை கொடுத்துக்கலாம். இல்லை ஓவரால் எல்லாமே லெஜரும் வேணும், எல்லாமே அப்டேட் பண்ணணும்னா இங்கே ஆல் ஐட்டம்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல சன்ரி டெப்டர் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ கஸ்டமர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். நேம் ஆஃப் லெஜரில் பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலர் லெஜர் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணோம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா உனக்கு எல்லா லெஜரும் வந்து இங்கே வியூ ஆகும். அதாவது சம்தினா எல்லா கஸ்டமரும் இங்கே வியூ ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ஆல் லெஜர் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இங்கே நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ அதில் இங்கே எக்ஸப்ஷன் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்கிறது மட்டும் இங்கே எடுத்து வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே சில கஸ்டமருக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டேட் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணி நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் கொடுக்கணும், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இங்கே வந்து நான் ஸ்டேட்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் வந்து கொடுக்கல. ஸோ இந்த நம்பருக்கு இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கம்மியாக ஒரு ஜிஎஸ் நம்பர்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஜிஎஸ் நம்பர் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதனால ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ் நம்பர் கொடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் டைப்பும் மாற்றிக்கலாம், ஸ்டேட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜிஎஸ் நம்பர்ன்றதை கொடுத்து நான் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பல்கா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான கஸ்டமருக்கோ இல்லை சப்ளையருக்கோ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் ஸ்டேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் இதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.